இதே ஊர்ல போன வருஷம் மாடு பிடிச்சி கார் வாங்கின பையன் தான் நான். கருப்பாயிரணி கார்த்தி வாப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த பையனுக்கு அப்பையும் டோக்கன் பதியல, இந்த வருஷமும் டோக்கன் பதியல. டோக்கன் பதிச்சதுக்கான ஆதாரமும் இல்லை அந்த பையன்ட்ட. இவர் என்ன பண்றாரு அமைச்சர், அவர் ரெக்கமெண்ட்ல உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்களை அசிங்கப்படுத்துறாரு. யாருடைய பாகுபாடு இல்லாம கடைசி எல்லாருடைய கண்காணிப்புல இது நடந்துச்சு. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. அவன் ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே 2 மாடு தான் முடிச்சான், செகண்ட் பேட்சில் 4 மாடு தான், மொத்தம் 6 மாடு தான் கணக்கு. அவனுக்கு 11 மாடு கணக்கு எழுதியிருக்காங்க. நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறேன். எனக்கு வந்து பரிசு முக்கியம் இல்லை. இங்கே எல்லாருமே கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஆலையர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. 2023 2வது பேஜில் வந்து நான் 4 மாடு பிடிச்சி காயம் போட்டு வெளியில் போய் தையல் போட போனேன். அப்போ வந்து 4 மாடு நான் பிடிச்சி வெளியில் தையல் போட்டு வரையில கருப்பாயிரணி கார்த்தி வாப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த பையனுக்கு அப்பையும் டோக்கன் பதியல, இந்த வருஷமும் டோக்கன் பதியல. டோக்கன் பதிச்சதுக்கான ஆதாரமும் இல்லை அந்த பையன்ட்ட. இவர் என்ன பண்றாரு அமைச்சர், அவர் ரெக்கமெண்ட்ல உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்களை அசிங்கப்படுத்துறாரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வீரர்களை அசிங்கப்படுத்துறாங்க. உள்ள வந்து இன்னைக்கு நான் 2வது பேஜில் இறங்கி 2வது பேட்ச் 3வது பேட்ச் சேர்த்து 11 மாடு நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை, 13 மாடு நான் பிடிச்சிருக்கேன். 13 மாடு நான் பிடிச்சிருக்கேன். என்கிட்ட வீடியோ இருக்குது. திருப்பி நான் வந்து கேட்குறேன், என்னை 11:30 வெளியே அமுச்சு விட்டாங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலில் மந்தை இருக்குது, அங்கே போய் படுத்துட்டேன். அமைச்சர் இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பேட்ச் தான் பிடிக்கணும், 3வது லீடிங் பேட்ச் ஒன்று கொடுக்குறோம், அதில் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இந்த கருப்பாயினி காட்டி 5வது பேட்சில் உள்ளே வந்தார். கருப்பாயினி காட்டி 5வது பேட்சில் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி 5, 6, 7 இந்த 3 பேட்ச்லேயும் அவர் மாடு பிடிச்சிருக்காரு. நான் வந்து உள்ளே போய் நான் அமைச்சர்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி எனக்கு வந்து 3 பேட்ச் படிக்கீங்க, என்ன நியாயம்? நான் காலையில் 11 மாடு பிடிச்சேன், என்ன வெளியே அமுச்சு விட்டீங்க? இது நான் மொத்தமாக லீடிங் நின்று பிடிச்சிருப்பேன், என்ன வெளியே அமுச்சு விட்டீங்க? இவனுக்கு மட்டும் என்ன அது இல்லை. அவன் ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே 2 மாடு தான் முடிச்சான், செகண்ட் பேட்சில் 4 மாடு தான், மொத்தம் 6 மாடு தான் கணக்கு. அவனுக்கு 11 மாடு கணக்கு எழுதியிருக்காங்க. நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறேன். எனக்கு வந்து பரிசு முக்கியம் இல்லை, என்னை அறிவிச்சா போதும். எனக்கு கார் பரிசு தேவையில்லை, என்னை ஃபர்ஸ்ட் பரிசுன்னு அறிவிச்சா போதும். என் பேர் அபிசித்தர். இதே ஊரில் போன வருஷம் மாடு பிடிச்சி கார் வாங்கின பையன் தான் நான். அபிசித்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ். கார்த்தி வந்து கூடுதலாக ஒரு சுற்று இறங்கி விளையாண்டுருக்காரு. நான் சொன்னா என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் வைக்கிறாங்க. அந்த பேட்டியில் கூடுதலாக ஒரு சுற்று இறங்கி விளையாடல, உள்ள இறங்கியிருக்காரு, கூடுதலாக ஒரு சுற்றுல இறங்கியிருக்காரு உள்ள. அதனால தான் இப்போ வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்காங்க. இல்லை அதெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் இங்கே எல்லாருமே கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. அதில் 2 வாய்ப்பு வந்து கடைசி நேரத்தில் கார்த்திக்கு நழுவி போனது. இவருக்கு 2 பேரும் சமநிலையில் இருந்து கடைசியாக கார்த்தி ஒரு மாடு பிடித்ததுனால அவர் ஒரு போயிட்டு அதை நேர அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடிய யாருடைய பாகுபாடு இல்லாமல் கடைசி எல்லாருடைய கண்காணிப்பில் இது நடந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஆலையர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது.